ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. பகுதியில் ஊராட்சி மன்ற காவல் மரணங்கள் நடந்தா அது அரசின் நிர்வாக தோல்வி, ஒரு அரசின் தோல்வின்னு சொல்றாங்க. யார் இங்க பாருங்க, அரசின் தோல்வி இல்ல ஒரு இடத்துல இல்ல இங்க பாருங்க, ஒரு காவல்துறையிலயோ இல்ல காவல் நிலையங்கள்லயோ இல்ல ஏதாவது சிறையிலயோ மரணங்கள் ஏற்பட்டால் முன்னாடி இருந்த அரசுகள் எப்படி செயல்படுச்சு, எவ்வளவு மூடி மறைச்சது? எஃப்ஐஆரே போடலை. எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும். யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எந்த இடத்திலும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்தால் அவர் தவறுக்கு துணை போகிறதுக்கான அரசு இல்லை. கண்டிப்பாக தவறு செய்தால் அவர் மீது 100% நடவடிக்கை. ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்திருந்தீங்க. ஊராட்சி மன்ற தலைவர் தாவேக நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் நிறைய மற்ற கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து அந்த இதில் சிக்கிட்டு வராங்க. நகராட்சியிலும் சரி மாநகராட்சியும் சரி பல்வேறு ஊழல் குற்ற மற்ற கட்சி எப்போ நடவடிக்கை எடுக்க இல்லை. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ நடவடிக்கை எடுக்கலாம். கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு அனானிமஸாக எடுக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அது வந்து ஊழலுக்கு யாராவது லஞ்சம் வாங்கினாங்களா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கு. நம்பருக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு துறையிலையும் ஏதாவது லஞ்சங்கள் இருக்கா, யாராவது கேட்குறாங்களா, அந்தந்த துறையில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா துறைகள்லையும் தெளிவாக சொல்லியாச்சு. பர்சன்டேஜ்ன்ற ஒன்று இந்த அரசில் கிடையாது. 100% இந்த அரசில் பர்சன்டேஜ்ன்ற ஒன்று எந்த இடத்துலையும் கிடையாது. அதை மீறி யாராவது தவறு செய்தால் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க. நான் அரசு வந்து 2 மாதம் கூட ஆகல. 2 மாதத்தில் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கட்டும், ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லை. நம்ம ஒன்றும் ஒழிச்சு பேச வரல. எல்லாருக்கும் தெரியும் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க ஊருக்கே தெரியும். பத்திரப்பதிவுத்துறையில் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது நம்ம ஒன்றும் மறைச்செல்லாம் பேச வேண்டாம். எல்லா இடத்துலையும் எவ்வளோ வந்தோம். இந்த சோலாருக்கு நாங்கள் சொன்னோம்ல, ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபா சோலாருக்கு. அது கொடுத்தா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் உள்ளே போகும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் நிறுத்தப்பட்டிருக்கு. பத்திரப்பதிவு துறையில் அனைத்து மாறுதல்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அதை சீரமைக்க வேண்டிய 100% சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. பொதுமக்களும் உங்களுக்கு யாராவது பணம் கேட்டால், முதல்வர் அன்னைக்கு சொன்னது என்ன, பொதுமக்கள் யாராவது பொதுமக்கள் உங்களுக்கு அரசு துறையில் யாராவது பணம் கேட்டால், லஞ்சம் கேட்டால் கவனத்திற்கு கொண்டு வருவது பொதுமக்களுடைய கடமை. நீங்கள் பத்திரிகை நண்பர்களுடைய கடமை. நீங்கள் கொண்டு வாங்க, கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் நிறுத்த வேண்டிய வேலையை தான் அரசு முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதை தான் 100% நாங்களும் செஞ்சோம். இல்லை அது குறித்து விரிவான அந்த துறையிலேருந்து ஆராய்ஞ்சிட்டு வராங்க. மாற்று என்ன செய்யணும் என்னன்னு சொல்லிட்டு விரிவாக ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஏன்னா அதில் வந்து ஹையர் ரேட்டுக்கு அவங்க வந்து பழைய ப்ரொபோசல் ஹையர் ரேட்டுக்கு ப்ரொபோசல் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் 30% 20% கமிஷனும் சேர்த்து தான் ப்ரொபோசலில் இருக்குது. எல்லா துறையிலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பழைய டெண்டரை ரிவைஸ் பண்ணுறோம்னா எல்லாம் கமிஷன் பஃபரை நாங்கள் குறைக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, கமிஷனாக 30% முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கமிஷனை குறைச்சிட்டு நீங்கள் டெண்டரை போடுங்க. அந்த கமிஷன் பணத்தை அரசுக்கு வரணும். நாங்கள் யாரும் கமிஷன் கேட்கவில்லை. இந்த அரசு யாருக்கும் கமிஷன்ற வார்த்தை இந்த அலுவலகத்துக்குள்ளே தலைமைச் செயலர் எங்கேயும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ அந்த இல்லாமல் எல்லா டெண்டரையும் போட சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே ரிவைஸ் அந்த எஸ்டிமேஷன் வேல்யூவை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டெண்டர்ஸில் அந்தந்த துறை அமைச்சர்கள் அதில் ஏதாவது முறைகேடு இல்லை தவறான எஸ்டிமேஷன் வேல்யூ, ஹையர் வேல்யூ, மக்கள் பணம் வீணாக போகும் பட்சத்தில் அதெல்லாம் ரத்து செய்து புது டெண்டர் விட சொல்லியிருக்காங்க. எல்லாம் அதாவது 90-80% மேலே நியமிச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி எல்லாம் ஆர்டரும் போயிட்டு இருக்கு. பிபி ஜிபி அளவில் மாவட்ட அளவில் முடிஞ்சிருச்சு. ஒரு சில முன்சிபல் கோர்ட்டில் இன்னும் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியிட்டிருந்து இல்லை அந்தந்த மாவட்ட ஆட்சியிட்டிருந்து வர இங்கே ஆர்டர் போட்டுகிட்டே வராங்க. கிளியராக இப்போ போடுறதெல்லாம் திரும்ப சொல்கிறோம், போடுறதெல்லாம் டெம்பரரி. ஏன்னா முதல் முறையாக பல 45 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ப்ரொஃபைல் எல்லா இடத்துலையும் சோர்ஸ் பண்ணப்பட்டு தெளிவாக ஒவ்வொரு ப்ரொஃபைலும் எவாலுவேட் பண்ணப்பட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ போடுறது கண்டிப்பாக டெம்பரரி தான். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது இன்னெஃபிஷியன்ட்டாவோ இல்லை தவறான ஆட்களோ தவறான நபர் இருந்தால் அந்த டெம்பரரி பீரியட் முடியறதுக்குள்ள அதுக்குள்ள அப்புறம் கண்டிப்பாக ரீப்ளேஸ் இன்னும் ஒரு சில நாட்களில் அனைத்தும் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேகதாது பகுதியில் கர்நாடகா அரசு அணை கட்டுவதற்கான அந்த பூர்வாங்க அளவீட்டு பணிகள்லாம் செய்திருக்குன்னு சொல்லி படிக்கெல்லாம் கட்டியிருக்காங்க. ஜெயா பிளஸ்ல கள ஆய்வு நடத்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கோம். இல்ல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவா? எந்த இடத்துலையும் மேகதாது அணை விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி டிபிஆர் சப்மிட் பண்றதுக்கு மட்டும்தான். அதை மீறி அவங்க செயல்பட்டுருக்கு தான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம லீகலாக போயிருக்கோம். சரி, 2 மாநிலங்களுக்குரிய பிரச்சனை நம்ம சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியும். 2 மாநிலங்களுக்குள்ள நம்ம வந்து போலீஸை வச்சோ இல்லை வேறு மாதிரியே டீல் பண்ண முடியாது. 2 மாநில பிரச்சனைகள் சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியும். நமக்கு ஆணையம் வச்சுருக்கோம். இது இந்த நிலைமைக்கு கொண்டு போனதே திமுக தான்.
இவ்வளோ இப்போ திமுகவுடைய 40-50 வருஷத்தை அவங்க செஞ்ச தவறு தான் 1970 அவங்க செஞ்ச அனைத்து தவறுகள் தான் இவ்வளோ தூரத்துக்கு காரணம். சரி பண்ணுறதுக்கு லீகல் ரெக்டிஃபிகேஷன் தான், லீகலாக தான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுக்கான வேலை படிக்கட்டு அமைத்து அங்க இன்ஜினியர்ஸ் கூட்டு போய் அதற்கான அழிவு பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இல்லை நம்ம லீகலாக தான் நமக்கு அதுக்கான சமிஷனை கொடுப்போம். நமக்கு அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான துளி அளவும் நம்ம வந்து இடம் கொடுக்க போகிறதில்லை. 100% நமக்கு சட்டப்பூர்வமான நமக்கு அனைத்துக்கும் நமக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அதுக்கு மேலே கட்டக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட்டில் என்விரான்மெண்ட்டில் எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கு. நம்ம அந்த அப்ரோச்சில் தான் கண்டிப்பாக அது கட்டப்படாத அளவுக்கு நம்ம 100% நடவடிக்கை எடுப்போம்.